வணக்கம். நம்ம சேனல் ஆரம்பிச்சு 1 மாசம் தான் ஆகுது. இந்த 1 மாசத்துல ஏறத்தாழ 15,000 பேர் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சேனல குறுகிய காலத்துல இந்த அளவுக்கு வளர்ச்சி குடுத்து ஆதரிச்சவங்க அனைவருக்கும் எனது வணக்கத்த தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நம்ம நேயர்கள் குறிப்பா நம்மள கேட்கறது என்னன்னா, ஜோசியத்த பத்தி நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிலயும் குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா, போராட நட்சத்திரக்காரர்கள். அந்த அளவுக்கு கடந்த காலத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. எனவே நம்ம சேனல்ல இப்போ புதுசா ஜோசியத்த பத்தி நம்ம ஆரம்பிக்க போறோம். சரி, முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறப்போ பங்குனி மாத பலன்கள ஆரம்பிக்கிறோம். ஏன் நீங்க ஏப்ரல், மார்ச், மே இந்த மாரி சொல்லாம தமிழ் மாத பலன்கள சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு உங்க மனசுல ஒரு டவுட் வரும். அதுக்கு காரணம் ஜோசியம்ன்றது தமிழ் மாதத்த அடிப்படையா கொண்டது தாங்க. ஒரு லாங்குவேஜுக்கும் அவங்களுடைய சிஸ்டம்ன்றது ஒண்ணு இருக்கு. குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜோசியம்ன்றது தமிழ் முறைப்படி வந்தது தாங்க. ஸோ அதனால இந்த தமிழ் முறைப்படின்னு வரப்போ தமிழ் புத்தாண்டு பலன்கள் தீபாவளி பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள், ஒரு பெயர்ச்சி அப்பயும் நம்ம பலன்கள் சொல்றது ரொம்ப அக்யூரஸியா இருக்கும். இதுல நான் அக்யூரசி அப்படின்னு நான் சொல்றது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நெல்லை கே. வசந்தன் ஐயா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. விதி மதி கதி. இது என்னுடைய காசி யாத்திரையில நான் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன். நீங்க எவ்வளவுதான் கைதேர்ந்த ஜோசியராக நீங்க இருந்தாலும், எவ்வளவுதான் நீங்க பலன்கள் சொன்னாலும், அதிகபட்சம் 66% மட்டும்தான் அதுல அக்யூரசியா சொல்ல முடியும். அதிலும் குறிப்பா நம்ம ஜோதிட பலன்கள் சொல்றப்போ உங்க ஜாதகத்தினுடைய பொது பலன்களை தான் நம்ம சொல்றோம். ரொம்ப ஜோதிடர்கள் அப்படிதான் சொல்றாங்க. அப்படின்னு இருக்கப்போ 33% மட்டும்தான் உங்களுக்கு அக்யூரசி கிடைக்கும். ஸோ உங்களுடைய லக்ன பலன்கள் மட்டும் இருந்தாதான் அதுதான் உங்களுக்கு மோர் அண்ட் மோர் ஆஃப் அக்யூரசியா எடுத்துட்டு போகும். ஸோ அதனால இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த முதல்ல நம்ம குறிப்பா நம்ம ஜோதிட பலன்களை ஆரம்பிக்கிறப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். குறிப்பா ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க. பல ராசிகளுக்கும் பல ஜோதிடர்கள் பலன்கள் சொல்றாங்க. 27 நட்சத்திரங்களுக்கும் அதுல கலந்து சொல்றாங்க. பட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது போறது பூராட நட்சத்திரம் மட்டும்தான். ஒரு மாசமும் உங்களுக்கு தமிழ் மாத முறைப்படி இந்த பலன்களை நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு புரியறதுக்காக இங்கிலீஷ் மாதத்தினுடைய அந்த விஷயத்தையும் அது எந்த பீரியடுன்றது நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுவேன். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த வீடியோனுடைய எண்டுல உங்க பூராட நட்சத்திரத்துக்கு டிப்ஸ் கொடுக்க போறேன். அதாவது சில குறிப்பான விஷயங்கள் பூராட நட்சத்திரத்தோட அசோசியேட் ஆகியிருக்கும். அந்த டிப்ஸை கவனமா ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிப்ஸை தனியா சொல்லலாம்னு பார்த்தா அது சொல்றதுக்கு 24 மணி நேரம் பத்தாது. ஸோ அதை ஒரேடியா 24 மணி நேரம் தொடர்ந்து ஒரே வீடியோ போட்டோன்னா அதை பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் போர் அடிச்சிடும். பூராட நட்சத்திரக்காரர்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஞாபகமும் இருக்கணும். நீங்க அதை அதை கடைபிடிச்சு பலன் பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம மாத பலன்களை சேர்த்து நம்ம சொல்ல போறோம். சரி, நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறது பங்குனி மாச பலன்களை ஆரம்பிக்கிறோம். இந்த பங்குனி மாசம்ன்றது உங்களுக்கு மார்ச் 15ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம்ன்றது நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூராட நட்சத்திரத்தை கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பண்ற ஒரு காலம். இந்த பீரியட்ல உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீண்ட காலம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா கிடைக்குங்க. இதுல முக்கியமா நம்ம பார்த்தோம்னா நீங்க நினைக்கக்கூடிய வருமானங்கள், இது வரைக்கும் வருமானம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு வருமானம் நல்லாவே கூடுதலாக வரும். ரெண்டாவது, ரொம்ப நாளா நீங்க ஒரு ஒர்க் பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஒர்க் இந்த காலகட்டத்தில் தாராளமா ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் நடக்கும். இது வரைக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். அதாவது உத்தியோகத்துல ஒரு நெருக்கடியோ, தொழில ஒரு நெருக்கடியோ, குடும்பத்துல ஒரு நெருக்கடியோ,
இல்லை பண விஷயத்தில் ஒரு நெருக்கடியாக இருக்கும். எழுதி வச்சுக்குங்க. இந்த காலகட்டத்தில் வந்து அந்த நெருக்கடி வந்து உங்களை விட்டு வந்து விலக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து போராட நட்சத்திரத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அவர்களுக்கும் அவங்களுடைய மனைவிக்கு வந்து நீண்ட நாள் பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு தகராறு, பிரச்சனை இது மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு வந்து பூரணமாக கிடைக்க இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் குருனாலுமே வந்து தொழிலுக்கு தான் அதிபதி. உங்களுடைய தொழில் வந்து தாராளமாக வந்து முன்னேற்றம் வந்து காண ஆரம்பிக்கும். தொழில் சொல்கிறப்போ அதை நான் வியாபாரத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, உத்தியோகத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க, ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். யாராவது அரசியல்வாதிகள், பொலிட்டிஷியன்ஸ் இருந்தாங்கன்னா போராட நட்சத்திரத்தில் அவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அவருடைய செல்வாக்கு வந்து கூட ஆரம்பிக்கும். அதே நேரம் வந்து உங்களுக்கு அந்த பொலிட்டிஷியன்ஸ்க்கு வந்துட்டு உங்களுடைய ஹெட்டு, உங்களுடைய லீடர் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவார். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய உங்கள் கட்சி தொண்டர்களை வந்துட்டு அந்த பொலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் வந்து தாராளம் வந்து கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து அசையாத சொத்துக்கள் அப்படின்னு பார்க்குறப்போ நிலம், இதெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து புதுசாக வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். உங்கள் குடும்பத்தில் வந்து சுப செயல்கள் வந்து தாராளமாக வந்து நடக்குங்க. அதாவது உங்கள் குடும்பத்தில் நீண்ட காலமாக நடக்காமல் இருக்கக்கூடிய சில சுப செயல்கள் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து அமையிறதை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தனியாகவே நீங்கள் நின்று ஒரு சொசைட்டியில் தனியாக நின்று நான் போராடுறேன் அப்படின்ற இருக்கக்கூடிய போராட நட்சத்திரக்காரங்களுக்கு இது ஒரு மகத்தான காலங்க. இந்த ஒரு ஒரு பங்குனி மாதன்றது வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு காலமாக இருக்குன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்க. அவங்க வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். நார்மலாக படிக்கிறத விட திருப்பி ஒரு விட ரிப்பீட் பண்ணி படிக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து வயசானவங்க மோர் தென் 60 இயர்ஸ் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுனால அவங்க வந்து உடல் நலத்தில் வந்து கவனமாக இருக்கணும். குறிப்பாக எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகங்க. அதே மாதிரி வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்னு ஆரம்பிக்கிறப்பயே நீங்கள் ரெகுலராக டாக்டர்கிட்ட வந்து போய் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த பீரியடில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரக்கூடிய நாள் வந்துட்டு ஏப்ரல் 7. அன்றைக்கி எந்த ஒரு காரியமும் வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதும், புது காரியம் ஆரம்பிக்காமல் இருக்கிறதும், ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யாமலும் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரி, எந்தெந்த நாட்களில் வந்து நீங்கள் ஒரு நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கலாம், செய்யலாம், ஒரு பிரயாணம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 15, 21, 24, 30 இந்த தேதிகள்லையும், ஏப்ரல் 3, 6, 12 இந்த தேதிகள்லையும் வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நாட்களாக அமையும். சரி, இப்போ நம்ம பூராடம் நட்சத்திரத்திற்கு உண்டான வந்து பங்குனி மாத பலன்களை வந்து நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லியிருக்கிறோம், டிப்ஸ் கொடுக்குறதா சொல்லி. பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்று கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் கோயில்களுக்கு வந்து போகிறப்போ வந்துட்டு நீங்கள் கோயிலினுடைய கோபுரத்தை வந்து பார்த்துட்டு நுழைங்க. அதே மாதிரி கோயிலை நீங்கள் சுற்றி வரப்போ வந்து மூலஸ்தான கோபுரத்தை வந்து பார்க்குறது ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி ஏன்னா கோயில் கோபுரம்ன்றது வந்து போராட நட்சத்திரத்தை வந்து குறிக்கும். அதே மாதிரி வந்து கோயிலுக்குள்ளே நுழையிறப்போ வந்து கோயிலினுடைய கதவை வந்து நீங்கள் வந்து தொட்டு வணங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோயிலில் நீங்கள் வந்து கடவுளை வந்து கும்பிட்றப்போ உண்டியில் எந்த இடத்துல இருக்கோ, கோயிலுக்கு முன்னால் உண்டியில் இருக்குங்க, அங்கேருந்து வந்து நீங்கள் கடவுளை பார்ப்பதும் அங்கே நின்று நீங்கள் வேண்டுதல் செய்கிறது வந்து உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பான அம்சங்க. அது வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து கோயிலுக்கு போகிறவங்க வந்து கோயிலில் வேலை செய்யக்கூடிய அந்த கிளீனிங் ஒர்க்கு துப்புரவு பணியாளர்கள்லாம் இருப்பாங்க. குறிப்பாக நீங்கள் சொல்ல போனீங்கன்னா கோயிலுக்கு வெளியே நீங்கள் வந்து செருப்பை விட்டுட்டு போவீங்க. அந்த செருப்பை எடுத்து பாதுகாத்து வச்சுருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது இந்த பூராட நட்சத்திரத்துக்கு வந்து ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸு, உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிக்கல்கள் இருக்குது, ஒரு யோசனைகள்லாம் தோணலை அப்படின்னு இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் இப்படி ஒரு தட்டுனீங்கனாலுமே
உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் வந்து புலப்பட ஆரம்பிக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். அடுத்த மாத பலன்களில் மேலும் இது போன்ற பூரண நட்சத்திரக்குரிய டிப்ஸை வந்து உங்களுக்கு சொல்லுவோம்னு சொல்லிக்கிறேன். இதோட வந்து நம்ம இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம். வணக்கம்.